நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். குறிச்சிருக்காங்க அந்த வசனத்துல கடைசி பகுதி, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அந்த வார்த்தை முக்கியம். அப்போஸ்தலர் 9:11 கடைசியில சவுல் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஜெப ஐக்கியத்தில் உள்ள எல்லாரும் நம்முடைய பிரதானமான வேலை என்னன்னு கேட்டா, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், அவள் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறாள். சரிதானா? என்ன ஜெபம் பண்றாங்க? தனி ஜெபம் பண்றாங்க. இந்த தனி ஜெபம் சரியா இருந்தா கூட்டு ஜெபம், குழு ஜெபம், குடும்ப ஜெபம், ஐக்கிய ஜெபம் எல்லாம் சரியா வந்துடும். கோளாறு நான் சொல்ற பாயிண்ட் அத்தனையும் சரியா இருந்தா கோளாறே வராது. இப்ப நான் கோளாறெல்லாம் நிமிர்த்தி பண்ணக்கூடிய, கூரெல்லாம் நிமிர்த்தக்கூடிய வசனத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எளிமையான முறையில பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 7 படியில 2வது படி என்னன்னு கேட்டா ஜெபம். 7 படியில 2வது படி என்னது? ஜெபம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஒரே நாள்ல 1 மணி நேரம் ஜெபம் நினைச்ச முடியாது, பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் பண்ணி பாருங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெபிக்கணுங்கிற ஆசையை உண்டாக்கி அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அப்படி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபத்துல கொஞ்ச நேரம் பிசாசு நம்மளை போராடிட்டு இருப்பான், நம்மளை ஜெபிக்க விட மாட்டான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நம்மை தாக்கக்கூடிய ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி அந்த பிசாசை தூரப்படுங்க. நம்ம ஜெபம் நல்லா ஃப்ரீயா என்ன செய்யும்? ஜெபிக்க முடியும். 2வது படி என்னன்னு கேட்டா ஜெபம், தனி ஜெபம். சரிதானா? 2வது படி என்ன சொல்லுங்க எல்லாரும்? தனி ஜெபம். நம்ம எல்லா ஊழியர்களா இருக்கு, எவருக்குனாலும் இதே தான், விசுவாசிக்கு தான், ஊழியர்களுக்கு தான், எப்பேற்பட்ட ஜெப ஐக்கியத்தில் உள்ளவங்கள யாரா எல்லாருக்கும் இதே படிகள். 2வது தனி ஜெபம். தனி ஜெபத்துல எல்லாரும் தேர்ச்சி அடையணும். போராடி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தனி ஜெபத்துல எல்லாம் மாஸ்டர் ஆயிரும். எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு கிடப்பாங்க, ஆளோட சேர்ந்து நம்மளும் கிடந்து என்ன செய்ய கொரட்டை ஓட்டு கிடக்கூடாது. சரிதானா? நல்லா கவனிங்க. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, சரி நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம்? தூங்குவோம். காலையில எழுப்பி பார்த்துட்டோம்னா இப்ப பண்ணாத நாளைக்கு பண்ண மாட்டான். ஆகினால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லா தோத்திர போட்டு தனி ஜெபத்தை கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. அது சரியா வரலையா கொண்டு நடந்து பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்க. அது சரியா வரலையா தூக்கம் மாதிரி தெரிஞ்சா முகத்தை நல்லா கழுவி பாருங்க. வீட்டுல தண்ணி இருக்கா இல்லையா? வேற வீட்லயும் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் முகத்தை கழுவி என்ன செய்யுங்க? முகத்தை துடைக்காதுங்க, கண்ணீரோட இருக்கட்டும். முகம் கண்ணீரோட இருக்கட்டும், தண்ணீரோட என்ன செய்யட்டும், அந்த முகம் கிட்ட துடைச்சிடாங்க. அதாவது கொஞ்சம் அந்த தூக்க கலக்கத்தை என்ன செய்யணும்? அது முடிக்கலையா கொஞ்சம் நடங்க, முடியலையா கொஞ்சம் குதிங்க, முடியலையா கொஞ்சம் ஓடுங்க. எங்கே அந்த வீட்டு ரூமுக்குள்ள ஏதாவது சில செயல்களை என்ன செய்யணும்? இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம்